ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுதா சமையல். இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைலில் குடல் புண்ணை ஆற்றக்கூடிய அதிக மருத்துவ குணம் நிறைந்த ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கர்லேயே சுலபமான முறையில் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய குடல் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ அளவில் குடல் எடுத்திருக்கேன். குடல் வந்துட்டு சுத்தம் பண்ண தெரியாதவங்க கடைகளிலே கட் பண்ணி சுத்தம் பண்ணி தர சொன்னால் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் சுடு தண்ணியில் 2 தடவை அலசிட்டு நார்மல் வாட்டரில் 2 தடவை அலசி சுத்தம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குடல் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவில் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவில் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்குறத விட சீரகத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 துண்டளவு பட்டை, அன்னாச்சிப்பூ 1, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். எண்ணெயில் பொரிஞ்சதும் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க, ரொம்பவும் வதங்க வேணாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதும் அடுத்ததாக நம்ம இது கூட 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய தேவையில்லை. தேங்காய் சேர்த்ததும் 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின பொருட்கள்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்பு குக்கரில் வைக்க போகிறோம், அதனால் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய 1 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக தக்காளி பழம் 3 மீடியம் சைஸில் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வெந்து வந்துடும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடுத்ததாக மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவில் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலே ரெடி பண்ண மசாலா தூள் தான். இந்த குழம்பு மசாலா ஒன்று போதும். நான்வெஜ் வெஜிடேரியனுக்கு நான் இந்த மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிடுவேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். குழம்பு மசாலா தூள் சேர்த்தனால மல்லித்தூள் நான் எதுவும் சேர்க்கலை. அடுத்ததாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலை சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா குடல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு பத்துதுன்றதை செக் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா கூட. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் வாசத்துக்கு மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக்கர் விசில் வச்சுக்கலாம்.
குடல் வேகிறதுக்கு நல்ல டைம் எடுத்துக்கிறோம். 6லேருந்து 7 விசில் கூட அளவு வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம வாங்கியிருக்க குடலோட தன்மையை பொறுத்து டைமிங் டிஃபர் ஆகும். மினிமம் வந்துட்டு 5 to 6 விசில் வச்சுக்கோங்க. குக்கரோட கேஸ் ரிலீஸ் ஆனதும் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்லேயே அப்படியே வச்சு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட வேணாம், மூடி இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பனில் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பச்சை வாசம் போகும். நல்லா பஞ்சு மாதிரி குடல் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். குடல் குழம்பு, தலைக்கறி குழம்பு இதிலெல்லாம் லாஸ்ட்டாக மதுரை பக்கம் இந்த மாதிரி புளி கரைச்சல் சேர்த்துக்கிடுவோம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம புளி தண்ணி சேர்க்கறனால குழம்போட டேஸ்ட்டு இன்னமும் நல்லா தூக்கலாக எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். முதையே சேர்த்துடக்கூடாது, இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். மணக்க சூப்பரான குடல் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.